நிறைய பேருக்கு இந்த இஸ், ஆம், ஆர், வாஸ், வேர் இதெல்லாம் ஒரு சென்டென்ஸில் எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணுமா இல்லை பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்குது. இந்த வீடியோவில் இந்த இஸ், ஆம், ஆர் இந்த 3 வேர்ட்ஸுமே எப்படி யூஸ் பண்ணணுன்றத ஈஸியாக சொல்லித்தரேன். இந்த இஸ், ஆம், ஆர் இதை 3மே பி வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு செயலை பற்றி சொல்லும்போது தான் இஸ், ஆம், ஆர் இந்த 3 வேர்ட்ஸுமே யூஸ் பண்ணணும். வாஸ், வேரை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கிளியராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். he, she, it, I, we, you, they. இங்கே கொடுத்துருக்க இந்த he, she, it, I, we, you, they இது எல்லாத்தையும் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு செயலை செய்கிறவங்கள தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த he, she, it, I, we, you, they இது எல்லாமே சப்ஜெக்ட்ஸ். he அப்படின்னா அவன், ஷீனா அவள், இட்னா அது ஒரு அனிமலையோ இல்லை பொருளையோ குறிக்கலாம். ஐனா நான், வீனா நாங்கள், யூனா நீ அல்லது நீங்கள், தேனா அவர்கள். இந்த he, she, it 3மே சிங்குலர் சப்ஜெக்ட். சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா ஒருத்தரை மட்டும் குறிப்பிட்டு பேசுகிறது தான் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த he, she, it வரும்போது நம்ம வேர்ப் யூஸ் பண்ணணும். ஐ அப்படின்னா நான். ஸோ ஐ அப்படின்றது சிங்குலர் சப்ஜெக்ட். ஆனால் ஐ அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆம் அப்படின்ற பி வேர்ப் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த வி, யூ, தே அப்படின்ற 3மே ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ப்ளூரல் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஆர் அப்படின்ற இந்த பி வேர்பை யூஸ் பண்ணணும். யூ அப்படின்றது சில டைம் சிங்குலர் சப்ஜெக்டாகவும் சில டைம் ப்ளூரல் சப்ஜெக்டாகவும் கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இந்த 3க்குமே ஆர் அப்படின்ற பி வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ஸோடு சொன்னால் உங்களுக்கு கிளியராக புரியும். he is a doctor. இப்போது he is a doctor அப்படின்னா அவன் டாக்டராக இருக்கான். அப்போது அவன் அப்படின்ற சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இஸ் அப்படின்ற பி வேர்பை இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். she is writing. அவள் எழுதுகிறாள். she is writing. she அப்படின்ற சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு இஸ் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். I am teaching. நான் பாடம் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் என்ற சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு ஆம் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்க. இது எல்லாமே ப்ரெசண்ட்டில் நடக்கிற ஒரு விஷயம். நெக்ஸ்ட் ஒன், we are planning to go to temple. நாங்கள் கோவிலுக்கு போக பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வி, ஸோ நாங்கள் அப்படின்ற ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஆர்ன்ற பி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். யூ மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். நீ என்னுடைய நல்ல ஃப்ரெண்டு. யூ அப்படின்ற சப்ஜெக்ட்டுக்கு ஆர் அப்படின்ற பி வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல சிங்குலராக தான் இருக்குது, அதுக்கு நம்ம ஆர்ன்ற பி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். they are my parents. அவங்க தான் என்னுடைய பேரண்ட்ஸ். they அப்படின்ற ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் அப்படின்ற பி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ராம் அண்ட் ராஜ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த இடத்துல சப்ஜெக்ட் வந்து ராம் அண்ட் ராஜ் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். 2 பேரை குறிக்கிறதுனால அது ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஆர் அப்படின்ற பி வேர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், the cat
இஸ் பிளேயிங். த கேட் அப்படின்றது த கேட்னா ஒரு பூனை விளையாடிட்டுருக்கு. ஒரு பூனைங்கிறது சிங்குலர். ஸோ இஸ் அப்படின்ற பி வெர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், we are waiting for the bus. நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் அப்படின்றது ப்ளூரல், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள். ஸோ ப்ளூரல் அப்படின்றதுனால ஆர் அப்படின்ற பி வெர்பை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், த புக்ஸ் ஆர் ஆன் த டேபிள். த புக்ஸ் அப்படின்றது இந்த இடத்துல நிறைய புக்ஸ். ஸோ நிறைய புக்ஸ்னால் அது ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு ஆர் அப்படின்ற பி வெர்பை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் மேலே அந்த புத்தகங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ ஆர்ன்ற பி வெர்பை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், ஐ ஆம் நாட் கோயிங் டு த ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு போகலை. ஐ அப்படின்ற சப்ஜெக்ட் வரதுனால ஆம்ன்ற பி வெர்பை இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸ் எல்லாமே உங்களுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டு. இதுக்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். த பாய்ஸ் டேஷ் பிளேயிங் இன் த கிரவுண்ட். பசங்க எல்லோரும் கிரவுண்டில் விளையாடிட்டுருக்காங்க. த பென்சில் டேஷ் நாட் ஷார்ப். அந்த பென்சில் ஷார்ப்பாக இல்லை. மை ஃப்ரெண்ட்ஸ் டேஷ் கம்மிங் டு மை ஹோம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீட்டுக்கு வராங்க. யூ டேஷ் அ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீ ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். நீ நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுற ஒரு பர்சன். ரியா அண்ட் ஷியா டேஷ் சிஸ்டர்ஸ். ரியா அண்ட் ஷியா 2 பேரும் சிஸ்டர்ஸ். இட் டேஷ் மை புக். அது என்னுடைய புக். ஷீ டேஷ் நாட் லிசனிங். அவள் கவனிக்க மாட்டேங்கிறா. ஐ டேஷ் அ செஸ் பிளேயர். நான் ஒரு செஸ் பிளேயர். இப்போது இந்த இடத்துல இங்கே சப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்றத நல்லா கவனித்து அந்த சப்ஜெக்ட் சிங்குலராக ப்ளூரலாக அதுக்கு உண்டான பி வெர்ப் என்ன வரும் அப்படின்ற ஆன்சரை நல்லா யோசித்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வாஸ் வேர் அப்படின்ற பி வெர்ப்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.